அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஈது விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்ட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து முடியலை, அதனால தான் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கோன்லாம் வச்சுட்டோம். ரைமாவுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் நான் போட்ட ட்ரெஸ் வந்து வேறு, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதுக்கு பிடிக்கவும் செய்யலை, அதனால் வேறு ட்ரெஸ் போட்டாச்சு. அதுக்கு ஏதாவது பேங்கிள்ஸு, அப்புறம் ஜுவல்லு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த சிஃபான் கிளாத்தில் வந்து சுடிதான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம சாரீ கட்டிட்டு காலையில் தொழுக போனோம் அப்படின்னா ஒரு வேலையும் ஓடாது. அதனால் இது போடவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எடுக்கிறப்ப என்னடா ப்ளெயினாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அபாயா மாடல்லேருந்து இந்த பர்தா தான் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏத்தாப்பில் வந்து புருஜு, அப்புறம் வந்து பின்னு இதெல்லாம் வந்து நைட்டே எடுத்து வச்சாச்சு. இதுக்கு இவங்க வந்து எல்லாருமே வந்து ப்ளூ கலரில் தான் பேரப் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் ப்ளூ கலர் ஷர்ட்டு, அப்புறம் பேண்ட்டு, பெல்ட்டு, வாட்ச்சு இது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் காலையில் வந்து டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு தொழுக போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து காலையில் வந்து வெள்ளனை எழுந்திரிச்சு கிளம்பிடலாம். ஆனால் அந்த குழந்தைங்கள எழுப்பி வந்து கிளப்புறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ரைமாவை வந்து எழுப்பி கிளப்புறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நல்லா தூங்கியிருக்கிற டைமு. பாருங்கள் ரைமா அந்த டைமில் என்ன பண்ணுச்சு. அழுவாதீங்க. புது ட்ரெஸ் போட வேணாமா? செல்லைங்க வாங்க மாட்டோம். அம்மாட்டம் வந்துங்க. வாங்க மாட்டோங்க செல்ல. ஒரு வழியாக அழுகையெல்லாம் சமாளித்து ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பியாச்சு தொழுக. அப்புறம் அங்கே போனோடனே அதோட மூடு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. அங்கே உள்ள அந்த வைப்பு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அந்த அழுகையெல்லாம் போய் சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். அதனால் வந்து எல்லோரும் தக்பீர் சொல்லிக்கிட்டு அந்த ஈது வைப்புக்கு வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொழுகையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஈது தொழுகை வந்து நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. ரைமாவுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்தோன்னே அதுவும் அமைதியாக வந்து உட்காந்துருச்சு. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் துவா செஞ்சுட்டு எல்லாருமே அந்த டைமில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாத்தையும் பார்ப்போம். அது வந்து என்ன தான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த டைமிங்கில் பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி முசாபா பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பார்த்துட்டு பார்வதி பவனில் வந்து சாப்பிட போயாச்சு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க தோசை, பூரின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக குடிச்சிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து முதல் நாள் வந்து நோன்பு கொண்டாடுறதுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அம்மா வந்து முதல் நாள் கொண்டாடிடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் அங்கே போய் அவங்க வந்து மீன் செஞ்சுருந்தாங்க. எனக்கு மீன் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. இந்த 1 மாதம் மீனே சாப்பிடல. அதனால் மீன் வந்து நல்ல திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் நோன்பு கொண்டாடுறப்ப வந்து பிரியாணியை செம்மையாக வந்து செஞ்சாச்சு. ஆர்டர் தான் கொடுத்துருந்தோம். பிரியாணி வந்து வீட்டில் வந்து செய்யலை. ஆர்டர் கொடுத்துட்டேன்னா நாங்கள் வீட்டில் செஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகி பேக் பண்ணி அது ஒரு வேறு மாதிரி சுச்சுவேஷனாக போயிடுது. அதனால் இந்த வாட்டி வந்து ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தோன்னே அது வந்தோடனே நல்லா பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுத்துட்டு நாங்களும் நல்லபடியாக வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து மொட்டை மாடி வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரின்னு கேமரா இருந்தோடனே கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். நான் வந்து இந்த சாரீ தான் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு சாயங்காலம் போல் வந்தாச்சு. ஏன்னா வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து நிறையா போட்டிலாம் நடக்கும். அதனால் வந்து அங்கே வந்துவிட்டோம். வர வழியில் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம். எனக்கு வந்து ஒரு சாத்துக்குடி, அவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சுன்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அம்மா வீட்டுக்கு. அங்கே ஆதிலா, எங்கள் மாமா ஆதிலா, அஸ்ரின்னு எல்லாருமே வந்து ரெடியாக இருந்தாங்க அந்த போட்டிக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து இஸ்லாமிக் கல்ச்சராக நடக்கும். அந்த பிள்ளைகளை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. இதான் ப்ரைஸு. நிறையா டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ரைமா வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நைட்டு வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டார்
ப்ராய்லர்ஸ்னு ஒரு கடை இருந்துச்சு, கிறிஸ்பி சிக்கனு. ஸோ அதை போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. அங்கே போய் 6 பீஸ் கிட்ட 7 பீஸ் கிட்ட வந்து பீஸ் கொடுத்தாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச வந்து ரோஸ் மில்க்கு வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. நைட் ஆனாலே வந்து ரைமா வந்து வைப் ஆயிடும். பாருங்கள், எங்கள் பாப்பா போட்டு பாடாக படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் சொல்லுங்கள்.